வணக்கம். நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ். வெயில் காலம் வந்துடுச்சுனாலே வேர்க்குருவோட தொல்லை அதிகமாகிட்டே இருக்கும். வேர்க்குருனால நிறைய பேருக்கு கஷ்டங்கள், பாதிப்புகள் இருக்கும். வேர்க்குரு எதனால் வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரொம்ப அதிகமாக வேர்வை வரக்கூடிய இடங்கள் இருக்கிறதுனாலையோ இல்லை வெயிலில் அதிகமாக அலைகிறதுனாலையும் சரி வேர்க்குரு வருது. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் வேர்வை வருது. ஸோ அந்த வேர்வை வரக்கூடிய இல்லை இருக்கக்கூடிய துளைகள் அடைப்பு ஏற்படுறதுனாலையும் வேர்க்குரு, சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கட்டும், கொப்பளங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ. அதாவது டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தினமும் 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடிக்கடி தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்க முடியும். ஹீட்டையுமே ரெடியூஸ் பண்ண முடியும். குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இளநீர் அதிகமாக எடுத்துக்கணும், நொங்கு அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நன்னாரி குடிநீர் எடுத்துக்கலாம், நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நன்னாரி வேரை ராத்திரியே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு ரெடியூஸ் ஆகும். ரொம்ப அதிகப்படியான காரத்தை தவிர்த்துக்கணும். முக்கியமாக ஊறுகாய், எண்ணெய் பலகாரங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதிகப்படியான வேர்வை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே காட்டன் துணியை போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம குளிக்கும் போதும் மஞ்சள், வேப்பிலை கலந்து அந்த ஒரு பேஸ்ட்டை உடம்பு ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போதும் நம்ம வேர்க்குருவிலேருந்து பாதுகாக்கப்படலாம். சப்போஸ் வேர்க்குரு வந்துடுச்சு அப்படின்னா கறிவேப்பிலை ப்ளஸ் மஞ்சள் கலந்து அந்த பேஸ்ட்டை அந்த கொப்பளங்களோ இல்லை சின்ன சின்ன அந்த வேர்க்குரு இருக்கிற தேய்ச்சிட்டு வரும்போதும் அந்த வேர்க்குரு மறைஞ்சிரும். அதே மாதிரி ஆலோவேரா கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆலோவேராவோட ஜெல்லை எடுத்து உடம்பு முழுக்க நம்ம தேய்ச்சிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் நம்ம அதை தேய்க்கும் போதும் லைட்டாக ஒரு நமைச்சல் மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வரும்போதும் நமக்கு வேர்க்குருவிலேருந்து ஒரு பெரிய விடுதலைன்னே சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன கட்டிகள், கொப்பளங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நாமக்கட்டி, காவிக்கல் இது எல்லாத்தையும் உரசி அந்த இடத்துல போடும்போதும் சீக்கிரமாகவே சரியாகும். அதே மாதிரி மண்குளியல் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரும். முடிஞ்ச அளவுக்கு மண்குளியல் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி முல்தானி மிட்டி பவுடர் கடைகளில் கிடைக்கும். அது கூட நம்ம உடம்பு முழுக்க பூசிட்டு குளிச்சுட்டு வரும்போதுமே நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயில் அலையாமல் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.